மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 8ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு மாயாவை காமிக்கிறாங்க. மாயா நேராக அவங்க ரூமில் உட்காந்துருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு சீனு வராரு. சீனு வந்துட்டு நேராக மாயாவை பார்த்துட்டு மாயா அப்படின்னு சொல்ல, மாயா நேரா சீனுவை பார்த்துட்டு சொல்லு சீனு, ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க, சீனு சொல்றாரு, இந்த வீட்டில் இன்னைக்கு சொத்து பிரிக்காம இருந்ததுக்கு நீ தான் வந்துட்டு முதல் காரணம் அப்படின்னு. மாயா கேட்குறாங்க, என்ன சீனு ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்ச விஷயம் சரின்னு பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, ஆமா இன்னைக்கு மட்டும் நீ வந்துட்டு வந்து நிக்கலைன்னா கண்டிப்பா சொத்து பிரிக்கிறது நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த குடும்பமே ஆளாளுக்கு தனித்தனியா போயிருப்பாங்க. எங்க அம்மா ஏன் இப்படி பண்றாங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, உங்க அம்மாவுக்கு நீ கண்டிப்பா நல்லது எடுத்து சொல்லலாம், ஆனா அவங்க கேட்டுக்கிற நிலைமையில இல்லை அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, இங்க பாரு மாயா, நான் எங்க அம்மாவோட பேச்சு கேட்கிற நிலைமையில தான் இருக்கேன். ஏன்னா எங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அதுக்காக ஏன் சீனு உங்க அம்மா தப்பு பண்ணாலும் அதை அப்படியே நீ வந்துட்டு சரின்னு சொல்லி ஆதரிப்பியா? இதெல்லாம் சரியா? பெரியப்பா எப்படி யோசனை பண்ணுவாருன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா அப்படின்னு. சீனு சொல்றாரு, மாயா எங்க அம்மாவை எதிர்த்து என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, இதுக்கு முன்னாடி அந்த சீனு எங்க இருந்தான்? இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா என்ன தப்பு பண்ணாலுமே அம்மா நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாவே சொல்லுவான். ஆனா இப்ப அந்த சீனு எங்க போனா? வீட்டுல சொத்து பிரிக்கிறது நடக்குது, அப்ப கூட அவங்க அம்மாவுக்கு ஆதரவா நிக்கிறானே அந்த சீனு அப்படின்னு. அப்ப சீனு நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு, என்னால கண்டிப்பா வந்துட்டு எங்க அம்மாவுக்கு எதிராக எதுவும் பேச முடியாது. என்னால எப்படி வந்துட்டு உனக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு சீனு, நான் எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லல, அட்லீஸ்ட் நடக்கிற அநியாயத்துக்காகவாவது நீ எதிர்த்து நிக்கலாம்ல. அதை விட்டுட்டு உங்க அம்மாவுக்கு நீ துணை போறது எந்த விதத்துல நியாயம் சீனு அப்படின்னு கேட்க, சீனு சொல்றாரு, இங்க பாரு மாயா, நான் இப்போ உனக்கு ஆதரவா பேசினேன்னா எங்க அம்மா கண்டிப்பா வந்துட்டு மனசு கஷ்டப்படுவாங்கல்ல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, உன்கிட்ட இனிமேலுக்கு பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லை. அட்லீஸ்ட் இந்த குடும்பத்துக்காகவாவது நீ எதிர்த்து நின்று ஒரு முடிவெடுப்பா அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் சீனு அப்படின்னு சொல்லிட்டு மாயா கோவமா அந்த இடத்துல இருந்து போக, இதை பார்த்துட்டு சீனு ரொம்ப ஃபீல் பண்றாரு. மாயா சொல்றதும் சரிதான், நம்ம அம்மாவுக்கே வந்துட்டு பிளைண்டா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது ரொம்ப தப்பு. அம்மா என்ன தப்பு பண்ணாலும் அதை எதிர்த்து கண்டிப்பா கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு சீனு நினைக்கிறாரு. அப்ப சீனு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. கண்டிப்பா மாயா இதுக்கு முன்னாடி பண்ண விஷயத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆனா நம்ம தான் வந்துட்டு இத்தனை நாளும் மாயாவை தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சீனு நினைக்கிறாரு. மாயா வந்துட்டு சீனு மேல கோச்சிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஏன்னா கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னதோட சீனுவும் போய் தானே கையெழுத்து போட்டாரு. அதனால மாயா ரொம்ப சீனு மேல கவலையா இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜானகி வந்துட்டு நேரா சாமி கிட்ட போயிட்டு, நல்ல வேலை தெய்வமா பார்த்து நீங்க வந்துட்டு மாயாவை அனுப்பியிருக்கீங்க. மாயா மட்டும் வராம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த சொத்தை பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே தனித்தனியா அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க. இந்த குடும்பமே வந்துட்டு அனாதையா இருந்திருக்கும். இன்னைக்கு நீங்க வந்துட்டு மாயாவை அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஜானகியோட அத்தை வராங்க. வந்துட்டு நேரா ஜானகியை பார்த்துட்டு, ஜானகி, இது வரைக்கும் மாயா செஞ்ச விஷயம் எனக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த குடும்பம் சொத்து பிரிக்காம தப்பிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே மாயாதான். மாயா இந்த விஷயத்துல சரியான முடிவை தான் எடுத்திருக்கா. அவ வந்து காப்பாத்தலைன்னா இந்நேரம் இந்த குடும்பம் என்ன நிலைமை ஆகியிருக்கும். நீ மாயாவுக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்ல, ஜானகி நேரா அவங்க அத்தையை பார்த்து, அத்தை, இதை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, நான் எங்க ஜானகி பேசுறது? ஆனா மாயா என்னதான் இன்னைக்கு நல்லது பண்ணாலுமே அன்னைக்கு தனாவுக்கும் கதிருக்கும் நடந்த கல்யாணத்துக்கு மாயா தானே காரணம். அதனால என்னால சுத்தமா மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஜானகி நிற்கும் பொழுது பத்மாவும் பார்வதியும் அந்த பக்கம் வராங்க. அப்ப ஜானகி நேரா பத்மாவை பார்த்து, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல, பத்மாவும் பார்வதியும் நிக்கிறாங்க. அப்ப ஜானகி நேரா பார்வதியை பார்த்துட்டு, பார்வதி, எதுக்காக இந்த சொத்தை பிரிக்கணும் அப்படின்ட்டு இவ்வளோ கடுமையா இருக்கு அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. எங்க போனாலுமே உங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு சப்போர்ட் கிடைக்குது. உங்களை மட்டும்தான் வந்துட்டு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்க. நாங்க எப்பவுமே உங்களுக்கு பின்னாடி தான் நிக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் நான் வந்துட்டு சொத்தை பிரிக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, யாரு உங்களை தாழ்த்தி பேசுனது? அந்த பசபதியா? அவன் இந்த குடும்பத்துக்குள்ள எப்ப குழப்பத்தை உண்டாக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கான ஒரு சின்ன பொரிய தான் உங்களை யூஸ் பண்ணியிருக்கான். ஆனா நீங்க அது தெரியாம அவன் பேசின பேச்சுக்கு நீங்க வந்துட்டு வீட்டுல சண்டை போட்டிருக்கீங்க.
இதனால உன் மாமா எந்த அளவுக்கு கவலைப்படுவாருன்னு நீ யோசனை பண்ணி பாத்தியா அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னதான் அவரு அப்படி சொன்னாலுமே அதான உண்மை. இந்த ஊருக்குள்ள உங்களுக்கு மட்டும்தானே ஆதரவு கிடைக்குது, மரியாதை கிடைக்குது. ஆனா எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நாங்க இன்னும் பின்னாடிதான் இருக்கோம் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு பார்வதி, தேவையில்லாம கண்டவங்க பேசுறதை கேட்டுக்கிட்டு இந்த குடும்பத்தை எதிர்க்காத, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்ல, பார்வதி கேக்குறாங்க, அப்போ எனக்கு மூளை இல்லைன்னு சொல்றீங்களா, நானா சுயமா யோசிக்கிறதுக்கு அறிவில்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, பார்வதி, ஏன் பார்வதி எந்த விஷயத்த சொன்னாலுமே தப்பா புரிஞ்சுக்கிற? இந்த குடும்பத்துக்காக மட்டும்தான் வந்துட்டு அவரு ரொம்ப கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அதை பத்தி நீ எங்கேயாவது யோசனை பண்ணி பாத்தியா? இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு அவர் எவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்காருன்னு அதை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் குடும்பம் குடும்பம்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ளேயே கலக்க முடியும்? இங்க பாருங்க, நாங்க வந்துட்டு கொஞ்சம் தலை நிமிர்ந்து வாழணும். அதுக்காக தான் நாங்க கொஞ்சம் சொத்தை கேட்டோம். கொஞ்சமா கேட்டதுக்கே நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, பார்வதி, இதுக்கு மேல உன்கிட்ட பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்ல. நீ கண்டிப்பா வந்துட்டு எங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப பத்மா நேரா பார்வதியை பார்த்துட்டு, பாத்தீங்களா அண்ணி எப்படி பேசுறத, கொஞ்சமா தான் நம்ம சொத்து கேட்டோம், அதுக்கே இப்படி பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, ஆமாக்கா, மொத்த சொத்தையும் அவங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க போல அப்படின்னு. அப்ப பத்மா கேக்குறாங்க, நம்ம எப்படியாவது அந்த மாயாவை சரி கட்டி இந்த சொத்தை வந்துட்டு நம்மளுக்கு எழுதி வாங்கணும் அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அக்கா, என்ன அவ்வளவு கஷ்டம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட மருமக தானே அந்த மாயா அப்படின்னு பத்மா கேக்குறாங்க. ஆமால, ஏன் மருமக தான் அவ அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, உங்களால முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இப்ப கூட அந்த மாயா கிட்ட சரி கட்டி கையெழுத்து போட சொல்லி சொத்தை பிரிச்சிடலாம் அப்படின்னு. உடனே பத்மா சொல்றாங்க, ஆமா பார்வதி, இதை பத்தி நான் யோசிக்க மறந்துட்டேன்னா இப்பவே போயிட்டு நான் மாயா கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா சொல்ல, பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த மாயா எமகாதகி, அவ எந்த நேரத்துல என்ன யோசிப்பா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. அவகிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு. சோ இதை கேட்டுட்டு பத்மா சொல்றாங்க, நான் பாத்துக்கிறேன் பார்வதி, அவ ஏன் மருமக தானே, நான் எப்ப அவளை என் மருமகளை ஏத்துப்பேன் அப்படின்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல நான் போயிட்டு பாசமா பேசினேன்னா கண்டிப்பா அவ நம்பி அவ நல்லா பேசுவா அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதி சொல்றாங்க, சரி, நீங்க போயிட்டு பேசி பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு. இது கேட்டுட்டு பத்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாயாவோட ரூமுக்கு போறாங்க. மாயா வந்து போன் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப பத்மா போயிட்டு நேரா மாயாவை மாயா அப்படின்னு சொல்ல, மாயா திரும்பி பாக்குறாங்க பத்மாவை பார்த்துட்டு, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, பத்மா சொல்றாங்க, ஆமா மாயா, நான் தான் கூப்பிட்டேன், என் மருமகளை நான் கூப்பிடாம வேற யாரும் கூப்பிட போறா அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம மாயாவுக்கு செம ஷாக்கு. என்னடா இது, இவங்க திடீர்னு நம்மள மருமகனை கூப்பிடுறாங்களே அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, அத்தை, நீங்களா என்ன மருமகனை கூப்பிட்டீங்க அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, நான் தான் மருமகளே உன்னை மருமகள்னு கூப்பிட்டேன், மருமகன்னு கூப்பிடக்கூடாதா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அத்தை, நீங்க கூப்பிடாம வேற யாரு கூப்பிட போறா அப்படின்னு. அப்ப பத்மா கேக்குறாங்க, என்ன மருமகளே, சாப்பிட்டியா, ஏதாவது வேணுமா உனக்கு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஐயோ அத்தை, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, என்ன மருமகளே இப்படி சொல்ற, உனக்கு எதுவும் காஃபில வேணும்னா சொல்லு, நான் போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இல்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. அப்ப பத்மா நேரா மாயாவை பார்த்து, இனிமே உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நீ வந்துட்டு உங்க அம்மா ஜானகியை கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரிங்கத்த அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து மணி அந்த பக்கம் வராரு. அந்த பக்கம் வந்துட்டு பத்மா அப்படி மாயா கிட்ட பாசமா பேசுறத பார்த்துட்டு மணிக்கு செம்ம ஷாக்கு. அப்ப பத்மா பேசுறத பார்த்துட்டு மணி கேக்குறாரு, என்ன பத்மா, மருமக கிட்ட ரொம்ப பாசமா பேசுற மாதிரி இருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏன் என் மருமகளை நான் பாசமா மருமகளேன்னு கூப்பிடக்கூடாதா, இதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு. அதுக்கு மணி சொல்றாரு, இல்ல, இது வரைக்கும் நீ அவளை கூப்பிட்டதே கிடையாது, இன்னையிலேருந்து கூப்பிடுறியா, அதுதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இப்ப பார்த்தாலும் என் மேல சந்தேகமே படாதீங்க, எப்படியா இருந்தாலும் சீனுவோட பொண்டாட்டி மாயாதான், இனிமே மாயாதான் வந்துட்டு எனக்கு மருமக, இதுல எந்த வித மாற்றமும் இல்லை இல்ல, அதனாலதான் இனிமே நான் மாயாவை என் மருமகளா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, மணியும் சரி சரி போப்பா அப்படின்னு சொல்ல பத்மா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மணி நேரா மாயா கிட்ட போயிட்டு, மாயா, அவ பேசுறாளேன்னு நம்பாத அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஏன் மாமா, எனக்கு தெரியாத அத்தைய பத்தி, நான் வந்துட்டு இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு சொன்னதோட எப்படியாவது என்கிட்ட கையெழுத்து வாங்கிடலாம் அப்படிங்கறதுக்காக தான் அவங்க பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாத பெரியப்பா அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, அதானே, நீ ஏன் மருமகளாச்சே, ஈஸியா என்ன நடந்தாலும் கண்டுபிடிச்சிருவ. மணி சொல்றாரு, என்னம்மா சொல்ற அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஆமா,
நேத்து சொத்து பிரிக்கிற விஷயம் தெரிஞ்சதோட நான் வந்துட்டு வாரிசுன்னு வந்து நின்னேன்ன. அப்பயே அத்தையோட முகம் மாறிடுச்சு. எனக்கு அப்பவே தெரியும் அத்தை கண்டிப்பா வந்துட்டு நைஸா பேசுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி அத்தை வந்துட்டு பேசிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட மணி சொல்றாரு, அப்பாடா ஏன் மருமகளாச்சு நீ அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சரிங்க மாமா, அடுத்து என்ன பிளான் அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, இங்க பாருமா, இத்தனை நாள் தான் வந்துட்டு அந்த சீனு ஏதாவது பேசினானா இல்லையா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இல்ல மாமா, அவரு அவர் என்கிட்ட சுத்தமா பேசவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட மணி சொல்றாரு, சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ரகுராம காமிக்கிறாங்க. ரகுராம் ரொம்ப கவலையா அவரோட ரூம்ல உட்காந்துருக்க. அப்ப சிவா நேரா ரகுராம வந்து பாக்குறாங்க. வந்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்ல, ரகுராம் நேரா சிவாவை பார்த்து வா சிவா அப்படின்னு சொல்ல, சிவா நேரா அவங்க அண்ணனை பார்த்து, அண்ணா நான் ஒரு விஷயம் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு. அப்ப ரகுராம் கேக்குறாரு, சொல்லு சிவா, ஏன் என்னாச்சு அப்படின்னு. சிவா சொல்றாரு, அண்ணா மாயா வந்துட்டு உங்க பொண்ணா தத்தெடுத்துக்கிட்டது ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு. அப்ப ரகுராம் நேரா சிவாவை பார்த்து, அதுதான் நான் பண்ண ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, என்னண்ணா இப்படி சொல்றீங்க, இன்னைக்கு இந்த சொத்தை பிரிக்காம தடுத்தது மாயாதான், அதை ஏன் நான் புரிஞ்சுக்கல நீங்க அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, இல்ல என்னதான் இருந்தாலும் அவ என் பேச்சுக்கு வந்துட்டு எதிர் பேச்சு பேசிட்டால அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணா எனக்கு என்னமோ மாயா வந்துட்டு கதிருக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தோணுதுண்ணா அப்படின்னு. அப்ப ரகுராம் கேக்குறாரு, இங்க பாரு, நீ தேவையில்லாம எல்லாரையும் நம்பிக்கை வைக்காத, நான் நம்பிக்கை வச்சுட்டு ஏமாந்தது போதும் அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணா இன்னைக்கு மாயா பண்ண விஷயம் எதுவுமே தப்பில்லை அப்படின்னு தோணுது. மாயா மட்டும் கடைசி நேரத்துல வந்து ஸ்டாப் பண்ணாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும்லன்னா, இன்னரும் சொத்து பிரிச்சிருப்பாங்க, 4 பேரும் 4 பக்கமா போயிருப்பாங்க அப்படின்னு. நீ இது கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, என்ன சிவா, நீ தயவு செஞ்சு மாயாவை நம்பாத. ஏற்கனவே நான் மாயாவை நம்பி ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டேன். இப்ப நீயும் மாயாவை நம்புறியா அப்படின்னு. சிவா சொல்றாரு, அண்ணா இன்னைக்கு பண்ண விஷயம் எனக்கு மாயா மேல ஒரு பெரிய மரியாதையே வந்திருக்கு அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, சிவா நீ என்னதான் சொன்னாலும் என்னால கண்டிப்பா மாயாவை மன்னிக்க முடியாது அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணா அந்த தனாவுக்கும் கதிருக்கும் மாயா கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு ஒரு ரொம்ப பெரிய ரீசன் இருக்குன்னு எனக்கு இப்பதானா தோணுது. கண்டிப்பா மாயா நம்ம குடும்பத்தை அழிக்க வந்தவ கிடையாது, நம்ம குடும்பத்தை காப்பாத்த வந்தவ. கண்டிப்பா நீங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ரகுராம் யோசிக்கிறாரு, மாயா எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப ஜானகி இந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்ல ரகுராம் திரும்பி உட்காந்துக்கிறாரு. அப்ப ஜானகி நேரா ரகுராம பார்த்துட்டு, என்னங்க, மாயா பண்ண விஷயம் உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அவ நம்ம குடும்பத்தோட நல்லத்துக்காக மட்டும்தாங்க இத்தனை நாளும் அவ போராடிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா நீங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அப்ப ரகுராம் வந்துட்டு, தயவு செஞ்சு என் ரூமை விட்டு போ அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானகி சொல்றாங்க, என்னங்க, நீங்க கண்டிப்பா வந்துட்டு மாயா தப்பு பண்ணிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகிட்டே அப்படின்னு கவலைப்படுறீங்க. ஆனா நம்ம பொண்ணோட வாழ்க்கைய மாயா காப்பாத்திருக்கா. அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். அப்படி சொன்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். அதனாலதான் நான் சொல்லாம இருக்கேன். நீங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கேன். ஆனா இப்ப செஞ்ச விஷயம் மாயாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் அமைதியா இருக்க. அப்ப ஜானகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம பாட்டி வராங்க. பாட்டி வந்துட்டு நேரா ரகுவை பார்த்துட்டு, ரகு அப்படின்னு சொல்ல, ரகுராம் நேரா அவங்க அம்மாவை பார்த்துட்டு, சொல்லுங்கம்மா, நீங்களும் மாயாவை பத்தி தான் சொல்ல வந்திருக்கீங்களா அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இல்லப்பா, மாயா பக்கத்துல உள்ள நியாயத்தை சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு. ரகுராம் கேக்குறாரு, என்னம்மா அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நீ வேணா நினைக்கலாம் மாயா வந்துட்டு உனக்கு எதிரா இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா மாயா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்னு உனக்கு தெரியும்லப்பா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, ஆமாம்மா எனக்கு தெரியுது, ஆனா அவ பண்ண தப்பை என்னால காலத்துக்கும் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, எனக்கு மாயா பண்ணத்துல எந்தவித தவறும் இல்லை அப்படின்னு தான் தோணுது. அவ மட்டும் இன்னைக்கு நம்ம குடும்பத்தை காப்பாத்தாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு உனக்கு தெரியும்லப்பா அப்படின்னு. அதுக்கு ரகுராம் சொல்றாரு, நான் நம்பிக்கை வச்சவங்க எல்லாருமே வந்துட்டு எனக்கு ரொம்ப நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. என்னால எப்படி வந்துட்டு அவ செஞ்சதை மறக்க முடியும் அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, மாயா வந்துட்டு இந்த வீட்டுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கா, அதையெல்லாம் யோசனை பண்ணி பாரு. கண்டிப்பா மாயா
தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு தோணுது. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஒருவேளை அவ சொல்ற மாதிரி கார்த்திக் கெட்டவனா இருந்தா என்ன பண்றது? நீ போயிட்டு மாயா கிட்ட பேசுப்பா அப்படின்னு சொன்னதோட ரகுராம் யோசிக்கிறாரு. ரகுராம் நேரா மாயாவோட ரூமுக்கு போக, மாயா வந்துட்டு ரகுராமை பார்த்துட்டு வாங்க பெரியப்பா அப்படின்னு சொல்ல, ரகுராம் நேரா மாயாவை பார்த்துட்டு இன்னைக்கு சொத்து பிரிக்க வந்தப்ப நீ என்னோட வாரிசுன்னு சொல்லி முன்னாடி நின்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எல்லாருமே வந்துட்டு சொத்து வேணும் அப்படின்னு சண்டை போட்டப்ப நீ இந்த குடும்பம் பிரியக்கூடாது அப்படின்னு நினைச்சு நின்று இல்லை, எனக்கு அந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க பெரியப்பா இந்த தைரியம் உங்ககிட்ட இருந்து தான் வந்துச்சு. இந்த குடும்பம் பிரியக்கூடாது அப்படின்னு எப்படி நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த குடும்பம் பிரியக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த பற்றி நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, நீ பண்ண விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட, மாயா சொல்கிறாங்க என்ன பெரியப்பா இது அப்படின்னு சொல்ல, ரகுராம் சொல்கிறாரு, இல்லை இதுக்கு முன்னாடி பண்ண விஷயத்தினால நான் மேலே ரொம்ப கோவமாக இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ தான் புரியுது, நீ இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுவ அப்படின்னு. கண்டிப்பாக தனாவுக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சியன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அப்படி கதிர் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு மாயாட்ட கேட்க, மாயா சொல்றாங்க பெரியப்பா அந்த கதிர் வந்துட்டு ஏற்கனவே வித்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திருக்கான். அவன் வந்துட்டு வித்யாங்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு காலேஜில் மீட் பண்ணி அந்த பொண்ணை கர்ப்பமாக்கியிருக்கான். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி கதிருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. கதிர் வந்துட்டு தனா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்கான். ஆனால் தனா வந்துட்டு அவ கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே இல்லை. கண்டிப்பாக கார்த்தியை தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு தனா நம்பினா. ஆனால் கதிர் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்த்தான், ஆனால் நடக்கலை. அதுக்கப்புறம் தான் கதிர் என்கிட்ட சொன்னான், நான் வந்துட்டு அந்த கார்த்தி எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத கடைசி நேரத்தில் தான் கண்டுபிடிச்சேன். முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக கதிருக்கு உதவி பண்ணி அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத இந்த குடும்பத்துக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கான சாட்சி கிடைக்கல. கடைசி நேரத்தில் கிடைச்ச சாட்சி உங்ககிட்ட காமிக்கும் பொழுது அந்த கார்த்தி ஒரு சீப்பான விஷயத்த காமிச்சு உங்ககிட்ட சொல்ல விடாம மறைச்சிட்டான். இல்லைன்னா நான் எப்படியோ சொல்லி நம்ம குடும்பத்தை காப்பாத்திருப்பேன். இன்னைக்கு இந்த மாதிரி நிலைமையிலையும் நம்ம குடும்பம் வந்திருக்காது அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்றாரு, சரி அது கார்த்தி எந்த விஷயத்த காமிச்சு உன்னை பயமுறுத்துறான் அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, பெரியப்பா அதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, கண்டிப்பா அது உங்களால தாங்கிக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு ரகுராம் சொல்றாரு, எவ்வளவோ விஷயத்த தாங்கிட்டேன், இந்த விஷயத்த என்னால தாங்க முடியாதா, நீ சொல்லுமா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, இல்ல பெரியப்பா என்னால அந்த விஷயத்த சொல்ல முடியாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்றாரு, என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, ஆமா பெரியப்பா இந்த விஷயத்த பத்தி கண்டிப்பா உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல, ரகுராம் எப்படி இந்த விஷயத்த கண்டுபிடிக்க போறாரு, குடும்பத்துல உள்ள பிரச்சனை எப்படி தீர்க்க போறாரு அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.